17 வருஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் வந்துருச்சுங்க மயிலாடுதுறை டு காரைக்குடி டைரக்ட் ட்ரெயின் சர்வீஸ். இதே இடத்துல நின்று கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். மயிலாடுதுறையிலேருந்து திருவாரூர் டு காரைக்குடி அப்படின்னு ஒரு ட்ரெயின் போகுது அப்படின்னு சொல்லி. இன்றைக்கி மயிலாடுதுறையிலேருந்து காரைக்குடிக்கு டேரெக்டாக ஒரு பேசஞ்சர் ட்ரெயின் தன்னோட ஜேர்னி ஸ்டார்ட் பண்ண போகுது. ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் சிபிகுமார் விளாக்ஸ். அனதர் ஒரு ட்ரெயின் ட்ராவல் விளாகில் உங்களை பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. 2009ஆம் ஆண்டில் இங்கே மயிலாடுதுறைக்கு காரைக்குடிக்கும் இடையான ரயில் தொடர்பு நிறுத்தப்பட்டுச்சு. மீட்டர் கேஜ் தடத்தை ப்ராட் கேஜாக மாற்றுறதுக்காக 2012 வரைக்கும் திருவாரூர் டு காரைக்குடி ஓடிட்டு இருந்துச்சு. பட் 2009 பார்த்தீங்கன்னா மயிலாடுதுறை டு காரைக்குடி அப்படிங்கிற இந்த கனெக்ஷன் ஸ்டாப் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட 16 வருஷம் கடந்து 17ஆவது வருஷத்தில் இப்போ ஒரு ட்ரெயின் சர்வீஸ் மயிலாடுதுறை டு காரைக்குடி இணைக்க போகுது. அதுவும் பேசஞ்சர் ட்ரெயின் சர்வீஸாகவே அகைன் இணைக்க போகுது. ஆல்ரெடி திருவாரூர் டு காரைக்குடி பார்த்தீங்கன்னா மார்னிங் ஒரு ட்ரெயின் ரன் ஆகிட்டு இருக்குது. அந்த ட்ரெயினுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன் ட்ரெயினாக இந்த மயிலாடுதுறை டு காரைக்குடி பேசஞ்சர் ரன் ஆக போகுது. காலையில் காரைக்குடியிலேருந்தும் ஈவினிங் மயிலாடுதுறையிலேருந்து ரன் ஆக போகுது. ஸோ ஒரு சூப்பரான ஜேர்னி திருவாரூர் பட்டுக்கோட்டை வழியாக ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம லோக்கோமோட்டிவ் போய் பார்க்கலாம் உள்ள. இன்றைக்கி நம்ம மயிலாடுதுறையிலேருந்து காரைக்குடி வரைக்கும் இனாகிரேஷன் ஸ்பெஷல் ட்ராவல் பண்ண போகிறோம். இனாகிரேஷன் ஸ்பெஷலுக்கான சொவேனியர் டிக்கெட் கொடுத்துட்டாங்க. ஸோ மயிலாடுதுறையிலேருந்து காரைக்குடி வரைக்கும் ஃபுல் ஸ்ட்ரெச் ட்ராவல் பண்ண போகிறோம். அம்ருத் பாரத் ஸ்டேஷன் ரீடெவலப்மெண்ட் ஸ்கீமில் மயிலாடுதுறை ஜங்ஷன் ஃபுல்லி ரீடெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ பார்த்தாலே தெரியும் அந்த கலைநயத்துடன் கூடிய ஒரு பில்டிங்கை பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. உள்ள இருக்க எல்லா ஃபெசிலிட்டிஸுமே மாடர்ன் ஃபெசிலிட்டிஸ் அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. அம்ருத் பாரத் ஸ்டேஷன் ரீடெவலப்மெண்ட் ஸ்கீமில் பார்த்தீங்கன்னா ஸ்டேஷனே ஃபுல்லி ரீடெவலப் பண்ணியிருக்காங்க. ரயில்வே ஸ்டேஷனாக இது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. பார்த்தாலே உங்களுக்கே தெரியும். எல்லாமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ மாடர்ன் ஃபெசிலிட்டிஸோட எல்லா ஏற்பாடுகளுமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. டிக்கெட் கவுண்டர்ஸ் ஆகட்டும், பேசஞ்சர்ஸ்க்கான வெயிட்டிங் ஏரியா ஆகட்டும், என்ட்ரி அண்ட் எக்ஸிட் எல்லாமே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. தமிழ்நாடு முழுக்க நிறைய ரயில்வே ஸ்டேஷன் இந்த அம்ருத் பாரத் ஸ்டேஷன் ரீடெவலப்மெண்ட் ஸ்கீமில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லி ரீடெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் போனோம்னா நம்ம ட்ரெயின் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பிளாட்ஃபார்ம் நின்று தான் இருக்குது. 56835 56836 மயிலாடுதுறை காரைக்குடி இனாகிரேஷன் ஸ்பெஷல். இன்னைக்கு 06835 டிபார்ட் ஆக போகுது இன்னும் கொஞ்சம் நேரத்தில். ஸோ இனாகிரேஷனால் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எல்ஹெச்பி ரேக் வந்திருக்கு. மயிலாடுதுறை ஜங்ஷன் ரயில்வே ஸ்டேஷனுடைய பிளாட்ஃபார்ம் நம்பர் 1ல் இதோ நம்ம ட்ரெயின் ரெடியாக நிற்கிது. ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா 5:30க்கு இனாகிரேஷன் பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ பிரைம் மினிஸ்டர் பார்த்தீங்கன்னா திருச்சியிலேருந்து ஃப்ளாக் ஆஃப் பண்ண உடனே நம்ம ட்ரெயின் இங்கேருந்து கிளம்பி பேரளம், திருவாரூர், திருத்துறைப்பூண்டி, பட்டுக்கோட்டை, அறந்தாங்கி வழியாக காரைக்குடி வரைக்கும் போக போகுது. ஸோ பாருங்கள், சூப்பராக டெக்கரேட் பண்ணி ரெடியாக இருக்குது. ஸோ வாங்க அப்படியே போகலாம். ஃப்ரண்ட் சைடில் ஒரு WDP-4D லோக்கோமோட்டிவ் இருக்க மாதிரி பேக் சைட்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு WDP-4D இணைச்சிருக்கிறாங்க. ஸோ ஃப்ரண்ட் அண்ட் பேக் பார்த்தீங்கன்னா 2 சைடு லோக்கோமோட்டிவ் இருக்குது, புஷ்பில் மாதிரி. ஸோ மேபி இது எமர்ஜென்சி யூசேஜ்க்காக வச்சுருப்பாங்க. இங்கேயுமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லி டெக்கரேட் பண்ணி தான் இருக்குது. அண்ட் ரேக்குமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லி டெக்கரேட் பண்ணி தான் வச்சுருக்காங்க. இன்றைக்கி நம்ம ட்ரெயினோட இனாகிரேஷன் அப்படிங்கிறனால பார்த்தீங்கன்னா பிராண்ட் நியூ LHB ரேக் கொண்டு வந்திருக்கிறாங்க. ஸோ இது ஒன்லி ஃபார் இனாகிரேஷன் தான். ரெகுலர் சர்வீஸ் பார்த்தீங்கன்னா ICF ரேக்கோட தான் வரப்போகுது. பழனிசாமி மயிலாடுதுறை ஜங்ஷன் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து கிளம்பியாச்சுங்க. அடுத்து பேரளம் ஜங்ஷன் தான். ஸோ பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி கொடி அசைத்த உடனே நம்ம ட்ரெயின் சர்வீஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ட்ரெயின் இப்போ அவுட்டரில் போக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இங்கேருந்து அப்படியே திருவாரூர் லைனில் பைஃபர்கேட் ஆக போகிறோம். அங்கே போகிற ட்ரெயின் தான் பார்த்தீங்கன்னா மயிலாடுதுறை டு மன்னார்குடி போகிற பேசஞ்சரோட ரேக்கு. ஸோ வேறு பிளாட்ஃபார்ம்லேருந்து அகைன் பார்த்தீங்கன்னா பிளாட்ஃபார்முக்கு ஷண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ட்ரெயின் சர்வீஸ் இனிமேல் திருவாரூர் வரைக்கும் தான் ரன் ஆக போகுது. இனிமேல் அந்த ட்ரெயின் மயிலாடுதுறை வரப்போகிறது கிடையாது. இந்த மயிலாடுதுறை டு காரைக்குடி பேசஞ்சரில் இங்கே மன்னார்குடி போகிற பேசஞ்சர்ஸ் பார்த்தீங்கன்னா போய் அங்கே போய் மாறிக்கணும். ஸோ அது பார்த்தீங்கன்னா மன்னார்குடி டு திருவாரூர் ட்ரெயினாக ரன் ஆகும். இது மயிலாடுதுறை டு காரைக்குடி ட்ரெயினாக ரன் ஆகும். ஸோ அந்த ட்ரெயினில் போகிற பேசஞ்சர்ஸ் அப்படியே அந்த ட்ரெயினில் வந்து மாறிக்குவாங்க. ஸோ அந்த மாதிரி லிங்க் கான்செப்டில் கொண்டு வர போகிறாங்க. அதாவது இறங்கி மாறுற கனெக்ஷன் பேசிஸில். பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி ஃப்ளாக் ஆஃப் பண்ண உடனே நம்ம ட்ரெயின் கிளம்பியாச்சுங்க. ட்ரெயின் கிளம்புன பிறகு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஸ்பீடு 110 km போயிட்டு இருக்குது. ஸோ அடுத்த ஸ்டேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா பேரளம் தான். இதுக்கு முன்னாடி ஒரு அபண்டன்ட் ஸ்டேஷன் இருக்குது மங்காநல்லூர் அப்படின்னு, அது பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஹால்ட்டே பேரளம் ஜங்ஷன் தான். ஸோ வாங்க அப்படியே நம்ம ஃப்ரண்ட்டில் போகலாம். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா செலிப்ரேஷனாக இருக்கும். ஸோ பலூன்ஸ் ஆகட்டும் எல்லாமே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. हाँ बाय बाय.
திருவாரூர் ஜங்ஷன் ரயில்வே ஸ்டேஷன் தாங்க ரீச் ஆயிருக்கோம். பயங்கரமாக செலிப்ரேஷன் போயிட்டு இருக்குது, பார்த்தீங்கனாலே தெரியும். திருவாரூர் ஜங்ஷன் ரயில்வே ஸ்டேஷன் தாங்க ரீச் ஆயிருக்கும். செலிப்ரேஷனை பார்த்துருப்பீங்க. ஸோ இன்னுமே பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. சூப்பரான ஒரு செலிப்ரேஷனாக இருக்கும். ஏன்னா இந்த ரூட்டில் 2019 பார்த்தீங்கன்னா மீட்டர் கேஜை ப்ராட் கேஜை மாற்றி முடிச்சாங்க. அப்போ இங்கே திருவாரூர்லேருந்து காரைக்குடிக்கு பார்த்தீங்கன்னா ட்ரெயின் சர்வீஸ் ஸ்டார்ட் பண்ணாங்க. அது இப்போ வரைக்கும் ரன் ஆகிட்டு தான் இருக்குது. ஸோ அந்த ட்ரெயினுக்கு ஆப்போசிட்டாக 2வது பேசஞ்சராக இந்த ஒரு ட்ரெயின் சர்வீஸ் இப்போ ஸ்டார்ட் ஆகிருக்குது. ஸோ அதுக்கான ஒரு வெல்கம் இன்னும் இங்கே கொடுத்துட்ருக்காங்க. அடுத்து போக போக பார்த்தீங்கன்னா திருத்துறைப்பூண்டி ஆகட்டும், முத்துப்பேட்டை, அதிராம்பட்டினம், பட்டுக்கோட்டை, பேராவூர், அறந்தாங்கி எல்லா ஸ்டேஷனுமே செலிப்ரேஷன் இருக்குது. எல்லாத்தையும் பார்க்கலாம். ஸோ ஸ்டே டியூன். இதுதாங்க பட்டுக்கோட்டையிலேருந்து திருவாரூர் போகிற டெமோ பேசஞ்சர். இது வாரத்தில் 5 நாள் மட்டும்தான் இப்போதைக்கு ஆப்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ கிராசிங்காக திருநெல்லிக்காவல் ஸ்டேஷனில் போட்டிருக்காங்க. இது இப்போ பட்டுக்கோட்டையிலேருந்து திருவாரூர் போயிட்டு திருவாரூர் டு அகஸ்தியம்பள்ளி பேசஞ்சராக போயிடும். ஸோ அதுக்கப்புறம் அகஸ்தியம்பள்ளி டு திருத்துறைப்பூண்டி வந்து ஸ்டே பண்ணும். ஸோ இந்த மாதிரி தான் பார்த்திங்கன்னா ஒரு ரைட் ஷேரிங் இருக்குது. ஆல்மோஸ்ட் எலக்ட்ரிஃபிகேஷன் முடிய போது முடிஞ்சிட்டாங்கன்னா இதை பார்த்திங்கன்னா மெமுவாக மாற்றிடுவாங்க. திருநெல்லிக்காவல் ரயில்வே ஸ்டேஷன் தாங்க ரீச் ஆகிருக்கும். ஸோ சாக்லேட்லாம் கொடுத்து சூப்பராக வெல்கம் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அவங்க ஊருக்கான ஒரு ஆப்போசிட் ட்ரெயின் மாதிரி தான் இது இருக்க போகுது. இனிமேல் காரைக்குடியிலேருந்து அவங்க ஊருக்கு வரதுனா சூப்பராக இந்த ட்ரெயின் அவங்க யூஸ் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி ரிட்டன் நைட் டைமில் பார்த்திங்கன்னா காரைக்குடி போகிறதுக்கும் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அப்படியே பார்த்திங்கன்னா எல்லா கோச்சில் இருக்க பேசஞ்சர்ஸ்க்கும் சாக்லேட்ஸ் வந்து கொடுத்துட்டு போகிறாங்க. திருத்துறைப்பூண்டி ஜங்ஷன் ரயில்வே ஸ்டேஷன் தாங்க ரீச் ஆகிருக்கும். செலிப்ரேஷனை பார்த்துருப்பீங்க, பயங்கரமாக இருக்குது. ஸோ ஜாங்கிரீஸ், அதே மாதிரி சாக்லேட், இந்த மாதிரி எல்லா விஷயம் கொடுத்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரெயினை வரவேற்கிறாங்க. ஸோ அவங்களுக்குமே பார்த்திங்கன்னா மகிழ்ச்சிகரமான ஒரு விஷயந்தான். ஏன்னா மார்னிங் டைமில் திருவாரூரில் வேலைக்கெல்லாம் போகிறவங்க பார்த்திங்கன்னா இந்த ட்ரெயினை பர்ஃபெக்டாக யூஸ் பண்ணிக்க முடியும். திருவாரூருக்கு பார்த்திங்கன்னா வேலைக்கு போயிட்டு அகைன் திருத்துறைப்பூண்டிக்கு வேலை முடிஞ்சு வரதுக்கு பார்த்திங்கன்னா மார்னிங் அண்ட் ஈவினிங் கம்யூட்டர் பீக் ஹவரில் பார்த்திங்கன்னா ஒரு பர்ஃபெக்டான ட்ரெயின் அது இருக்க போகுது. ஸோ ட்ரை கலர் லோக்கோமோட்டிவ் நியூலி பெயிண்ட் பண்ணி வந்திருக்குது. திருத்துறைப்பூண்டி சந்திப்பு உங்களை அன்புடன் வரவேற்கிறது. திடீர்னு போட்டு முத்துப்பேட்டை ரயில்வே ஸ்டேஷன் தாங்க ரீச் ஆகிருக்கோம். ஸோ இங்கேயுமே பார்த்தீங்கன்னா செலிப்ரேஷன் பயங்கரமாக இருக்குது. ஸோ முத்துப்பேட்டை, திருத்துறைப்பூண்டி இதெல்லாம் பார்த்திங்கன்னா திருவாரூர் மாவட்டத்துக்கு கீழே வருது. ஸோ திருவாரூர் மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், அதே மாதிரி அரசு மருத்துவமனை, ஸோ அதே மாதிரி பணி நிமித்தமாக போகக்கூடியவங்க, கல்வி ரீதியாக போகக்கூடியவங்க, அவங்க எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா இந்த ட்ரெயின் பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ ரெகுலர் டைம் டேபிள் வந்துருச்சு. காலையில் 6:05க்கு பார்த்திங்கன்னா அந்த ட்ரெயின் இனிமேல் காரைக்குடிலேருந்து கிளம்ப போகுது. ஸோ 9 மணிக்கெலாம் ஆல்மோஸ்ட் இந்த ட்ரெயின் வந்து திருவாரூர் போயிடும். ஸோ மோஸ்ட் ஹெல்ப்ஃபுல்லாக பார்த்திங்கன்னா திருவாரூர் டிஸ்ட்ரிக்குள்ளே, அதாவது இந்த இன்ட்ரா டிஸ்ட்ரிக்டில் போகிற மக்களுக்கு இந்த ட்ரெயின் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. அதிராம்பட்டினம் ரயில்வே ஸ்டேஷன் ரீச் ஆகிருக்கும். இங்கேயுமே பார்த்தீங்கன்னா செலிப்ரேஷன் சூப்பராக இருக்குது. ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா பாம்பன் எக்ஸ்பிரஸ் நிற்கிது தாம்பரம் போகிறதுக்கு.
பாய் பாய். அகல ரயில் பாதையாக மாற்றி 7 வருஷத்துக்கு அப்புறம் அகைன் காரைக்குடி மயிலாடுதுறை கனெக்ட் பண்ணுற மாதிரி ட்ரெயின் சர்வீஸ் வந்திருக்குது. அறந்தாங்கியை சேர்ந்த நம்ம சார் வந்திருக்காங்க. ஸோ அவங்கள்ட்ட வந்து நம்ம கேட்கலாம். சார், உங்களுக்கு எப்படி இருக்குது இந்த ட்ரெயின் வந்தது? எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எங்கள் பகுதி மக்களுக்கெல்லாம் நாங்கள் எந்த பகுதிக்கும் போக முடியாமல் ரயில் வந்திருக்குங்கிறதான் நினச்சிக்கிட்டு இருந்தது. ரயில்வே ரோடு போடுறதுக்கே அவ்வளோ போராட்டம் பண்ணி இன்றைக்கி இந்த ரயிலை நாங்கள் விடுறத மிகப்பெரிய சந்தோஷமாக இன்றைக்கி கொண்டாடுறோம். எங்களுக்கு எல்லாம் கிடைச்ச மாதிரி நினைக்கிறோம். இனிமேல் அடுத்த அடிகள் தொடர்ச்சியாக எல்லா வண்டியும் வரும்ங்கிறதையும் நாங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு கோரிக்கை பூரா நினைக்கிறேன். எல்லா ஊருக்கும் போகிறதுக்கு எங்களுக்கு அறந்தாங்கி, பேராவூர், பட்டுக்கோட்டை, அதாவது இந்த கடற்கரை டெல்டா பகுதி மக்களுக்கு எல்லா இதுவும் மிக ரொம்ப சந்தோஷம். காரைக்குடியிலேருந்து காலை டைமில் போயிட்டு மாயவரத்தை கனெக்ஷன் பண்ணி நாங்கள் எல்லா ஊருக்கும் போவோம். அதே மாதிரி காரைக்குடி போயிட்டு எல்லா எக்ஸ்பிரஸுக்கும் போகிறதுக்கு எங்களுக்கு ஒரு பெரிய பரப்பரசாதமாக இது எங்களுக்கு அமைச்சு. கண்டிப்பாக சார். இன்னும் முயற்சி எடுத்த யூடியூபர் அனைவருக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவிச்சுக்கோங்க. கண்டிப்பாக இதுக்கு முயற்சி எடுத்த எல்லாருக்குமே ஒரு நன்றி தான். கண்டிப்பாக இன்னொரு ட்ரெயின் மதிய நேரத்தில் கண்டிப்பாக வாங்கிடணும். காலையிலே சாயங்காலம் இப்போ வாங்கி வச்சு கண்டிப்பாக மதியத்தில் அடுத்த ட்ரெயின் வாங்கிடணும். மகத்துவம் ஐயா வாங்க. செட்டிநாட்டு தலைநகரமான காரைக்குடி ஜங்ஷன் ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ளே 17 வருஷத்துக்கு அப்புறம் மயிலாடுதுறை ட்ரெயின் அகைன் என்ட்ராகுது. ஒரு மகிழ்ச்சிகரமான நிகழ்வு நடந்துகிட்ருக்குது. ஃபைனலி நம்முடைய டெஸ்டினேஷனான காரைக்குடி ஜங்ஷன் ரயில்வே ஸ்டேஷன் ரீச் ஆகிட்டோம். காரைக்குடி ஜங்ஷன்லேயும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக செலிப்ரேஷன் இருந்திருக்கும், பார்த்துருப்பீங்க. ஸோ அவ்வளோதாங்க. இங்கேருந்து இந்த ரேக் பார்த்தீங்கன்னா அப்படியே திருச்சிராப்பள்ளி கொண்டு போயிடுவாங்க. அது ஜஸ்ட் இனாக்ரேஷனுக்காக வந்த ரேக் தான் இது. இனிமேல் காரைக்குடி ஜங்ஷனில் நைட்டில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக 3 ட்ரெயின் ஸ்டே ஆக போகுது. பிளாட்ஃபார்ம் 1ல் பார்த்தீங்கன்னா பல்லவன் எக்ஸ்பிரஸ், பிளாட்ஃபார்ம் 2ல் பார்த்தீங்கன்னா திருச்சி பேசஞ்சர், இங்கே பிளாட்ஃபார்ம் 3ல் பார்த்தீங்கன்னா மயிலாடுதுறை பேசஞ்சர். ஸோ ரெகுலர் சர்வீஸ் வந்து கம்மிங் மார்ச் 17 ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இங்கே இன்னொரு ஐசிஎஃப் ரேக் நிற்கும் அதே மாதிரி. ஸோ 3 பிளாட்ஃபார்ம்ஸ் பார்த்தீங்கன்னா இனிமேல் நைட் டைமில் ஆக்குப்பை ஆக போகுது காரைக்குடி ஜங்ஷனில். ஸோ 2 ட்ரெயின் திருச்சி டைரக்ஷன்லையும், ஒரு ட்ரெயின் திருவாரூர் வழியாக மயிலாடுதுறைக்கு போக போகுது. ஃபைனலி நம்முடைய டெஸ்டினேஷனான காரைக்குடி ஜங்ஷன் ரயில்வே ஸ்டேஷன் ரீச் ஆயாச்சு. இந்த காரைக்குடி ஜங்ஷன்லேருந்து திருவாரூர் டைரக்ஷனில் எத்தனையோ ட்ரெயினில் எஃப்டிஎஃப்எஸ் பண்ணியாச்சு.
அதில் இன்றைக்கி ஒரு ட்ரெயினாக இந்த காரைக்குடி மயிலாடுதுறை பேசஞ்சரும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். எர்ணாகுளம் வேளாங்கண்ணி எக்ஸ்பிரஸ், செகந்திராபாத் எக்ஸ்பிரஸ், தாம்பரம் செங்கோட்டை, அதே மாதிரி இப்போ பாம்பன் எக்ஸ்பிரஸ், இப்போ ஃபைனலாக காரைக்குடி டு மயிலாடுதுறை. இது ஃபைனல் கிடையாது, இன்னும் நிறைய ட்ரெயின்ஸ் இந்த ரூட்டில் வரத்தான் போகுது. ஸோ அதில் FDFS நம்ம கண்டிப்பாக பண்ண தான் போகிறோம். 17 வருஷத்துக்கு அப்புறம் அகைன் காரைக்குடி டு மயிலாடுதுறை டைரக்ட் ட்ரெயின் சர்வீஸ் இன்றைக்கி ஸ்டார்ட் ஆகிருக்குது. March 11 பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் இந்த ட்ரெயின் சர்வீஸை இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணி வச்சிருக்காரு. கிட்டத்தட்ட 7 வருஷம், அதாவது அகல ரயில் பாதையாக மாற்றி 7 வருஷத்துக்கு அப்புறம் அகைன் காரைக்குடி டு மயிலாடுதுறை டைரக்ட் ட்ரெயின் சர்வீஸ் ஸ்டார்ட் ஆகிருக்குது. இனிமேல் காலை நேரத்தில் காரைக்குடிலேருந்து மயிலாடுதுறை வரைக்கும் நீங்கள் டேரெக்டாக போகலாம். அதே மாதிரி மயிலாடுதுறையிலேருந்து காரைக்குடிக்கு ஈவினிங் டேரெக்டாக வரலாம். வருகின்ற March 16 மயிலாடுதுறையிலிருந்தும் March 17 காரைக்குடியிலிருந்தும் இந்த ட்ரெயின் சர்வீஸ் ஸ்டார்ட் ஆகுது. பொதுமக்கள் அனைவரும் இந்த ரயிலை நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். சிபிகுமார் ஃப்ரம் காரைக்குடி. டாடா, பை பை.